ஆமென். இதற்கு ஈடு என்ன தருவீனா ஜீசஸ். இதற்கு ஈடு என்ன தருவீனா தனிமையின் பாதையில் தகப்பனை உம்சோடில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. நான் உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. மீண்டும் சொல்லுங்க மக்களே. நான் உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. பாடுவோம். உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் ஜீசஸ் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து கொண்டீரே. தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. கரங்களை மேலே உயர்த்தி தட்டி ஆக எத்தனை அன்பு என் மேல். எத்தனை பாசம் கரங்களை மேலே உயர்த்தி எத்தனை அன்பு என் சேர்ந்து எத்தனை பாசம் மீண்டுமாக சொல்லுவோம். எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல். எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன். நம்பிக்கையோடு சொல்லுங்க மக்களே. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவீனா தனிமையின் பாதையில். ஆமென். தகப்பனே உம் தோள் சொல்லுங்க. சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனை உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ. ஜீசஸ். சுமந்ததை நான் மறப்பேனோ. ஆகா எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு. சொல்லுங்க மக்களே. எத்தனை பாசம் என் மேல். மீண்டும். எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். சொல்லுங்க. எத்தனை அன்பு என் மேல். எத்தனை பாசம் ஜீசஸ். எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல். எத்தனை பாசம் என் மேல். எல்லாரும். எத்தனை அன்பு என் மேல். எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். கரங்களை தட்டிக்கொண்டு. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். ஜீசஸ். இதற்கு ஈடு என்ன தருவீனா சொல்லுவோம். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். பாடுவோம். இதற்கு ஈடு, என்ன தருவீனா இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். சொல்லுவோம். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமென். அப்படி அமர்ந்து கொள்வோம். ஜீசஸ். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த முழு இரவு ஜெபத்தில் உங்களை எல்லாம் வந்து சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். உண்மையாகவே இந்த இரவு ஜெபத்திற்கு அழைத்த அருமையான ஐயாவுக்கு, சிலுவை ஐயாவுக்காக ஜெபத்தோடு கலந்த நன்றிகளும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையா இந்த இடத்துல உங்களை எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஏதோ நம்ம சொந்த பந்தங்களை பார்த்தது போல இருக்கு. ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரம் முதல் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிடுறேன். அதுவும் இது முழு இரவு ஜெபமாக இருப்பதுனால நீங்கள் அநேக ஜெபங்களை அட்டன் பண்ணியிருப்பீங்க. சந்தோஷமான ஒரு காரியம். ஆனால் இந்த நாளிலையும் கூட ஒரு சில காரியத்தை நான் சொல்கிறேன். உங்களுக்கு ரொம்ப கடினமானதல்ல. என்னோட கூட சேர்ந்து நீங்களும் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கணும். என்னது? என்னோட கூட சேர்ந்து நீங்களும் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? பிரசங்கம் பண்ணணும். ஆமே. பக்கத்தில் சொல்லுங்கள் சகோதரியே, சொல்லுங்கள் சகோதரியே, பிரசங்கம் பண்ண தயாரா? பேச தயாரா?
ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்படி பின்னாடி இருக்கிற நம்ம சகோதர சகோதரர் சொல்லுங்க பார்க்கலாம், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்ம சகோதரங்க சும்மா சகிச்சவங்கள முன்னாடி இருக்கிறவங்க சொல்லுவோம், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையாகவே ஆண்டவர் இந்த நாளில், இந்த இரவு நேரத்தில் ஆண்டவர் நம்மை தொட்டு நம்மை ஆசீர்வதிப்பது உறுதி. ஆமென். நிச்சயமாகவே நீங்கள் வந்த வண்ணமாக நாம் திரும்ப செல்ல போவதில்லை. ஆண்டவர் என்ன திட்டத்தோடு நம்மளை அழைத்து வந்திருக்கிறாரோ அதை நிச்சயம் நம்முடைய வாழ்வில் நிறைவேற்றி முடிப்பார். ஆமென், ஆமென், ஆமென். நிச்சயமாக இந்த இரவு நேரத்தில் இந்த செய்தி வேலையாக இருக்கலாம், இல்லை இனி ஜெப வேலையாக இருக்கலாம், ஒரு பாடல் வேலையாக இருக்கலாம், எந்த தொடங்கின இந்த நிமிஷம் முதல் கொண்டு உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு பாடல் ஆராதனை நம்ம மத்தியில் சகோதரி அருமையாக நம்ம மத்தியில் பாடினார்கள். ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக கலிவுறும்படி செய்திருக்கிறார்கள். ஆமென். இன்னும் நீங்கள் வார்த்தையை கேட்க கேட்க ஆண்டவர் உங்கள் உள்ளத்தை தொடுவார். ஆமென். அது மாத்திரமில்லை, உங்களுக்கான விசேஷித்த ஒரு சில அபிஷேகங்களை ஆண்டவர் கொடுப்பார். ஆமென். ஆண்டவர் உங்களை தொடுவதை நீங்கள் காண்பீர்கள். ஆமென். நிச்சயமாக நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்கள் உள்ளத்தை மாத்திரமல்ல உங்கள் குடும்பத்தை தொடுவதை, உங்களை தொடுவதை, ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பதை இந்த இரவு நேரத்தில் நீங்கள் உணரப் போகிறீர்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆகிய உற்சாகத்தோடு நாம் காணப்படுவோம். ஆமென். இன்றைக்கி நிறைய இறை வார்த்தைகள் உண்டு. இந்த இறை வசனங்களை முடிந்த அளவுக்கு நான் எவ்வளவு லகுவாக உங்களுக்கு புரியும் வண்ணமாக சொல்ல முடியுமோ சொல்லுகிறேன். ஆமென். ஆவியானவர் நிச்சயம் நமக்கு உதவி செய்வார். கேட்கிற செவியும் பேசுகிற நாவையும் நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆளுகை செய்து இது முதல் ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். ஆமென், ஆமென். நம்ம அப்படியே கண்களை மூடி ஒரு சிறிய ஜெபத்தோடு நாம் தொடங்குவோம். தேங்க்யூ ஜீசஸ். ஓ மக்கள் நன்றி, 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 நன்றி. ஓ நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ இந்த நேரத்திலிருந்து உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை ஒவ்வொருவரையும் பற்றி பிடிப்பதாக. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். உடைய மக்கள் ஆவலோடு உடைய சமூகத்தில் வந்திருக்கிறவர்களை வெறுமனே திரும்ப அறுப்படுகிற ஆண்டவர் அல்ல. ஆண்டவரே, இவர்கள் விரும்பி கேட்பது மாத்திரமல்ல, இவர்கள் நினைத்து பார்க்காத காரியங்களும் செய்து முடிக்கிற தெய்வம் இந்த இரவு நேரத்தில் ஒவ்வொருவரையும் தொடுவீராக. தேவ வல்லமை உடைய சமூகத்தின் ஆண்டவரே வல்லமை இப்பொழுது இறங்கி வருவதற்காக உமக்கு நன்றி. இந்த இடத்தை ஆளுகை செய்வதற்காக உமக்கு நன்றி. ஓ நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. என் சகோதரே, என் சகோதரியே, நீ என்ன விண்ணப்பத்தோடு என்ன எதிர்பார்ப்போடு நீங்கள் வந்திருக்கிறீர்களோ அவைகளை செய்து முடிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி நாம் வந்திருக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் தொடுவதற்காக உமக்கு நன்றி. இப்பொழுதே நீர் ஆண்டவரே தொடுகிறீர், உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த நேரத்தில் வானம் திறக்கப்படுவதாக. இப்படி தெய்வீக வல்லமை ஓ இந்த இடத்தை நிரப்புவதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வெண் மேகங்கள் இந்த இடத்துல இறங்கி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. நன்றி அப்பா, நன்றி. தொடர்ந்து எங்களை வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் எல்லாரும் இணைந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னொரு காரியத்தை நீங்க பண்ணணும். என்னன்னா, எல்லாத்துக்கும் பல்லு இருக்கா? காட்டுங்களே. நீ இவ்வளவு வருத்தப்படுறீங்க. மகிழ்ச்சியோடு புன்னகையோடு காட்டுங்க பார்க்கலாம். ஒரு சிரிப்போடு காட்டுங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடைசி வரைக்கும் இந்த சிரிப்பை மெயின்டைன் பண்ணணும். ஆமென், ஆமென். ஓகே, நம்ம இறை வார்த்தைக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். ஏசாயாவின் புஸ்தகத்தில் 60வது அதிகாரம் இறை வசனம் 1-2 வாசிப்போம். முதலாவது 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயாவின் புஸ்தகத்திலே 60வது அதிகாரம் 1வது வசனம். ஆமென், ஆமென். எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றி உள்ளது,
ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்து உள்ளது. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைக்காக ஆண்டவருக்கு கரங்களை தட்டி நாம் நன்றி செலுத்துவோம். ஆமேன். எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றி உள்ளது. ஆமேன், ஆமேன். எழுந்து நாம் ஒளி வீசக்கூடிய ஒரு இறை மக்களாக, எழுந்து ஒளி வீசக்கூடிய நட்சத்திரங்களாக, பிரகாசிக்கிற சூரியனாக, நாம் ஒளி மங்கினவர்களாக அல்ல, ஒளி வீசக்கூடிய ஒரு இறைமக்கள் கூட்டமாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர்கிட்டிருந்து கிடைக்கிற அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு தேவனுக்கு சாட்சியாக அற்புதமான ஒரு விடுதலை பெற்ற மக்களாக வாழும்படி ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென், ஆமென். பாருங்க, ஆண்டவர் எழுந்து ஒளி வீசும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கரங்களை கொடுத்து சொல்லுவோம். சகோதர சகோதரிக்கு கொடுங்க பார்க்கலாம். அன்பு சகோதரியே, மகிழ்ச்சியாக சொல்லுங்க. சகோதரியே, நீங்கள் எழுந்து ஒளி வீச போறீங்க, ஒளி வீச போறீங்க. அப்படி நீங்கள் கேளுங்க. அப்படிங்களா? கேளுங்க. அட பதிலுக்கு சொல்லுங்க. அப்படியா? கேளுங்க. அப்படிங்களா? மறுபடியும் சொல்லுங்க. ஆமாம், நிஜமாத்தான். நீங்கள் எழுந்து ஒளி வீசத்தான் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். நான் முதவே சொல்லிட்டேன், நீங்களும் பிரசங்கம் பண்ணணும்னு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நீங்களும் என்னோட சேர்ந்து பிரசங்கம் பண்ணாதான் தூங்காமல் இருப்பீங்க. ஆமென். இன்னொன்று, அதற்காக மாத்திரமல்ல, நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சொல்ல 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 தேவனுடைய விடுதலை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஆண்டவர் எழுந்து ஒளி வீசும்படியான ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆண்டவருடைய மாட்சி நம்ம மீது உதித்துள்ளது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரம் அடுத்த வசனத்தில் நம்ம வாசிக்கலாம். அப்படியே தொடர்ந்து வாசிங்க. 2வது வசனத்தை. இதோ, யாரோ ஒருத்தர் வாசிங்க. இதோ, இதோ இருள் பூ உலகை மூடும், கார் இருள் மக்கள் நிலங்களை கவ்வும், ஆண்டவரோ உன்மீது எழுந்தருளுவார், அவரது மாட்சி உன்மீது தோன்றும். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இதோ இருள் பூ உலகை மூடும், கார் இருள் மக்களிடங்களை கவ்வும், ஆண்டவரோ உன்மீது எழுந்தருள்வார், அவரது மாட்சி உன்மீது தோன்றும். ஆமென். பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு இருளின் சூழ்நிலைகள், எப்படிப்பட்ட ஒரு அந்தகாரத்தின் கிரிகள் நம்மை சூழ்ந்து நெருக்கி வந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, பூ உலகை மூடினாலும், கார் இருளுக்குள்ளாக தள்ளப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரோ உன் மீது எழுந்தருள்வார். ஆமென். ஆண்டவர் நம் மீது எழுந்தருளக்கூடிய ஒரு தெய்வம். எப்படிப்பட்ட ஒரு இருளின் காரியத்துக்குள்ளாக, ஒரு நெருக்கத்துக்குள்ளாக, ஒரு குழப்பத்துக்குள்ளாக, வேதனைக்குள்ளாக, கஷ்டத்துக்கு மத்தியில் நாம் தள்ளப்பட்டு கொண்டு நெருக்கப்பட்டு கொண்டு நடந்து சென்று கொண்டிருந்தாலும் ஆண்டவர் எழுந்தருள்வார். ஆமென், ஆமென். அவர் எழுந்தருளக்கூடிய ஒரு நேரம் நமக்காக வந்துவிட்டது. ஆமென், ஆமென். உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் அவர் நமக்காக எழுந்தருளி வரக்கூடிய ஒரு காலத்துக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆகையால கவலைப்படாமல் இருப்போம். ஆண்டவர் தாமே நமக்குள்ளாக எழுந்தருளி ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியங்களை நம் வாழ்க்கையை கொண்டு செய்து முடிப்பார். ஆமென், ஆமென். ஏதோ கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு விதி வந்தால் போய் சேர்ந்துருவோம் அப்படிங்கிறதுக்காக அல்ல. ஆண்டவர் நம் வாழ்க்கையில் வைத்திருக்கக்கூடிய திட்டத்தையும் தீர்மானத்தையும் நிறைவேற்றாமல், நம்முடைய வாழ்க்கையில் செய்து முடிக்காமல் நம்மை கொண்டு போய் உடனே எடுத்துக்கொண்டு போக மாட்டார். ஆமென், ஆமென். சந்தோஷமாக சொல்லுங்களேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் அப்படியே சொல்லுங்கள் அக்கா. அப்பப்போ சொல்லுங்கள் அக்கா. பின்னாடி அண்ணன் மட்டும் சும்மா இருக்கிறேன். அண்ணே சொல்லுங்கள் அண்ணா, சொல்லுங்கள் அண்ணா. அக்கா, கண்டிப்பாக ஆண்டவர் செய்ய வேண்டியதை உங்கள் வாழ்க்கையில் செய்யாமல் விடமாட்டார். அதை பார்க்காம நீங்கள் கண்ணை மூட மாட்டீங்க அக்கா. ஆமென், பிரைஸ் தி லார்ட். நிச்சயம் ஆண்டவர் செய்து முடிப்பார். ஆமென். பாருங்க,
ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் எழுந்தருளி ஒளி வீச வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இந்த வார்த்தையானது ஆண்டவர் ஒளி வீச வேண்டும் என்று சொன்னார். நம்ம விவிலியத்தில் வாசிக்கிறோம், தொடக்க நூலில் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தை, முதல் வார்த்தையானது என்ன வார்த்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார், அவருடைய பேச்சு, அவருடைய சத்தம் எதுவாக இருந்தது என்று சொன்னால், தொடக்க நூலில் 3வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்றார். பிரைஸ் தி லார்ட். கடவுளுடைய முதல் வார்த்தை என்ன தெரியுங்களா? ஒளி தோன்றுக. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்றாரு, எழுந்து இங்க பாருங்க, ஒளி தோன்றுக என்றார், ஒளி தோன்றிற்று, கடவுள் ஒளி நல்லது என்று கண்டார். ஆமென், ஆமென். அந்த ஒளி, அந்த வெளிச்சமானது நமக்கு நல்லது என்று கண்டார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு, உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பகுதியிலையும் ஆண்டவருடைய வெளிச்சத்தை கொடுத்து, ஆண்டவருடைய ஒளியை கொடுத்து, அதை ஏற்றி, ஆண்டவர் அதை நல்லதென்று கண்ட அந்த தெய்வம் அதை கொண்டு நம் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இங்கே பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு பெரிய இருட்டான ஒரு பகுதி, அந்த இருட்டான பகுதியை பார்த்து இருட்டு இருட்டுன்னு உட்கார்ந்துட்டே இருந்தால் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. இங்கே பாருங்க, அரண்டவங்க கண்ணுக்கு தான் இருண்டதெல்லாம் பேயாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எந்த இருட்டும் அது இருட்டல்ல. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நான் சொல்ல வர இருட்டு என்னங்கிறது நான் சொல்கிறேன் பின்னாடி. பாருங்க, ஒரு இருட்டு, ஒரு கார் இருள் இருக்கிறது. நாங்கள் ஒரு வாட்டி ஊழியத்துக்காக கர்நாடகா பார்டரில், அந்த ஊர் நல்ல ஒரு பேர், ஒரு மலை மீது இருக்கிற ஒரு ஊர். இப்போ நாங்கள் காரில் போயிட்டுருக்கும்போது ஒரு சகோதரன் வந்து ஒரு செக் போஸ்ட்டுக்கு முன்பதாக அந்த டிரைவிங் பண்ண சகோதரர் ஃபெலிக்ஸ் என்று சொல்லக்கூடிய அவர் நல்ல கீபோர்டும் வாசிப்பார். அவர் ஒரு இடத்துல நிறுத்திட்டு, பிரதர் இப்போ நான் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணுறேன், கார் லைட்டு ஹெட்லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வெளியில் இறங்கி நிற்போம் அப்படின்னாரு. எல்லாம் இறங்கி நின்றுட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணோம் அப்படின்னு. அவ்வளோ ஒரு இருட்டை நான் பார்த்ததே இல்லை. அப்படி ஒரு இருட்டு அந்த மலை பகுதியில். நட்சத்திரம், இவ்வளோ கூட்டம் நட்சத்திரம் இருக்குதான்னு யோசித்தேன். அவ்வளோ நட்சத்திரம் தெரியுது. பிரைஸ் தி லார்ட். இங்கே பாருங்கள், சில நேரத்தில் நாம் இருட்டு என்று நினைத்து கொண்டிருக்கிறோம், ஆனால் அதில் ஒரு சின்ன வெளிச்சத்தை நாம் வீசும் பொழுது, ஒரு சின்ன ஒரு டார்ச் லைட்டை அடிக்கும் பொழுது என்ன ஆகுது? அந்த இருள் விலகி போகிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இங்கே பாருங்கள், நமக்கு பிரச்சனை, போராட்டம், கவலை, இதெல்லாம் எதை நம்மளை விட்டு போகுதா? யோசித்து பாருங்க. இதெல்லாம் இல்லாத ஒரு சூழ்நிலை நமக்கு வருதா? ஹலோ அக்கா, வருதுங்களா? ஹலோ, நமக்கு பிரச்சனையே இல்லாமல் போயிட்டுருக்கிறோமா? ஐயோ, நான் வானத்துதர்களுக்கு பேசுகிறேன்னா மனிதர்களுக்கு பேசுகிறேன்னா? பிரச்சனையே இல்லாமல் நம்ம போகிறதே இல்லை வாழ்க்கையில். ஒரு போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை இல்லை. ஆனால் அந்த சூழ்நிலையில் எல்லாம் ஐயோ நெருக்கமாக இருக்கிறது என்று நினைக்காமல், அந்த நேரத்தில் ஆண்டவர் கொடுக்குற வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொண்டு நடக்கும் பொழுது அதில் வழி வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அதே தொடக்க நூலில் பார்த்தீங்கன்னா 1வது அதிகாரம் 2வது வசனத்தில், மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது, ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது. பிரைஸ் தி லார்ட். ஆழத்தில் என்ன இருந்துச்சு? இருள் பரவி இருந்துச்சு. அப்புறம் நீர்த்திரள் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது அப்படின்னு. வெறுமையாக இருந்த பூமி பார்த்தீங்கன்னா ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது, பூமி இப்பொழுது வெளிச்சத்தினால் நிரம்பியது. ஆமென். 2வது வசனத்தில் பார்க்கிறோம், பூமி ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்ததாம். ஆனால் ஆண்டவர் ஒளி தோன்றுக என்று சொன்ன உடனே அந்த ஒளி அந்த இருளை மேற்கொள்ள ஆரம்பித்து விட்டது. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.
ஆண்டவர் ஒளி தோன்றுக என்று சொன்ன மாத்திரத்திலேயே அந்த இருளை மேற்கொண்டு விட்டது. இருளை அந்த வெளிச்சம் ஆக்கிரமித்து கொண்டது. ஆமென். இப்பொழுது இருள் இருக்கும் இடம் தெரியாமல் போயிற்று. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கொஞ்ச நேரம் உங்களுக்கு இந்த செய்தி புரிஞ்சும் புரியாதது மாதிரி இருக்கலாம், நிச்சயம் புரிந்துவிடும். ஆமென், ஆமென், பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இருள் என்பது ஒரு தோல்வியின் அடையாளமாக இருக்கலாம், இல்லை நமக்கு ஒரு பிரச்சனைக்கு அடையாளமாக இருக்கலாம். இன்னும் வரலாற்றிலும் கூட பார்த்தீங்கன்னா இருளின் காலம் என்றால் அது எதை குறிக்கிறதுனா, அந்த காலகட்டமெல்லாம் ஒரு சில பஞ்சமாக இருக்கலாம், இல்லை ஒரு பட்டினியாக இருக்கலாம், ஒரு வேதனையான காலமாக இருக்கலாம். வரலாறும் அப்படித்தான் சொல்லுகிறது, அது இருண்ட காலம் என்று சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு இருளின் சூழ்நிலைகள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும் இருக்கலாம். பிரச்சனைகள், போராட்டங்கள், ஐயோ எப்போ பார்த்தாலும் கவலைகள். சில பேர்த்துக்கு எவ்வளவும் சொன்னாலும் துக்கம் மாறவே மாறாது. பிரைஸ் தி லார்ட். அண்ணாவுக்கு அவருடைய கணவர் வந்து எவ்வளவோ ஆசை வார்த்தைகளை சொல்கிறார். அண்ணா, நீ தான் எனக்கு விருப்பமான மனைவி, எனக்கு ஏற்றவள் நீதான். அண்ணாவுக்கு என்ன சொன்னாலும் அவங்களுடைய கண்ணீர் நிற்கவே இல்லை. ஆமென், பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி எத்தனை கணவன் வந்து அனைத்து சொன்னாலும் மனைவி சமாதானம் ஆகிறதில்லை. ஆமென். மனைவி மாதிரி எத்தனை சமாதானத்தை சொன்னாலும் கணவன் ஒருபோதும் சமாதானம் அடைவதில்லை. ஆமென், பிரைஸ் தி லார்ட். நம்ம குடும்பத்தில் அப்படித்தான் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஒரு வெளிச்சத்தில் நடக்க வேண்டிய ஒரு குடும்பமாக, இருளை போக்கின ஒரு குடும்பமாக நடத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். பாருங்க, நாம் இந்த உலகத்தின் தொடக்கத்திலிருந்து இது வரைக்கும் பார்க்குறோம், இந்த இருளுக்கும் வெளிச்சத்துக்குமான ஒரு போராட்டம் என்பது நடந்து கொண்டே தான் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அது தொடர்ந்து அது போய்கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் நாம் பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் ஒரு சில காரியங்களை செய்ய விரும்புகிறார். நான் ஒரு 3 காரியங்களை உங்கள் மத்தியில் சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது பார்த்திங்கன்னா, ஒரு வியத்தகு ஒளிக்குள்ளாக நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். என்ன ஒளி? வியத்தகு ஒளிக்குள்ளாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். பாருங்க, 1 பேதுரு புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் இறைவசனம் 9வது வசனத்தில் நாம் வாசிக்கலாம். 1 பேதுரு 2வது வசனம், 2வது அதிகாரம் இறைவசனம் 9. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருள் நின்று தமது வியத்தக ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. ஆமென். ஆண்டவர் எங்கிருந்து அழைச்சிருக்கிறாரா? வியத்தகு ஆண்டவர். எனவே உங்களை இருள் நின்று தமது வியத்தகு ஒளிக்கு நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென், ஆமென், பிரைஸ் தி லார்ட். அப்படிங்களா? நீங்கள் உட்கார்ந்துக்கிற பார்த்தா அப்படி தான் தெரியுது. அப்படிங்களா? அழைச்சிருக்கிறாருங்களா? ஹலோ, உண்மையாக இங்கே பாருங்கள், ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நம்மளை அழைத்திருக்கிறார். உண்மையாக என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்க்கும்போது உண்மையாக ஆண்டவருக்கு எங்கள் குடும்பத்துக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? ஆண்டவருக்கு எங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத வாழ்க்கை. தூய கத்தோலிக்க குடும்பம்தான். என்ன குடும்பம்? தூய கத்தோலிக்க குடும்பம். எங்களுடைய குடும்பம் பார்த்திங்கன்னா, நாங்கள் எல்லா வாரமும் சர்ச்சுக்கு போவோம். எங்கே போவோம்? சர்ச்சுக்கு போவோம். நாங்களும் போவோம், சரிங்களா? ஆனால் நாங்கள் சர்ச்சுக்கு போகிறது வீதிக்கே தெரியும். ஏன் அப்படின்னா, எங்கள் அப்பா வீட்டிலிருந்து எங்கள் அம்மாவை அடிக்க ஆரம்பிப்பார். சர்ச்சு வரைக்கும் சண்டை போட்டுகிட்டே வருவார். அதனால் அந்த தெருவுக்கே தெரியும் நாங்கள் சர்ச்சுக்கு கிளம்பிட்டோன்னு. பிரைஸ் தி லார்ட். இது ஏதோ ஒரு நாள் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஹலோ,
எல்லா வாரமும் நடக்கும். நான் குறைஞ்சது ஒரு 10 வருஷமாவது பார்த்துருப்பேன், குறைஞ்சது. நாங்கள் எப்போ தனியாக சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தோன்னா இதுலேருந்து விடுதலை ஆனோம். ஆமென். சண்டை போட்டுகிட்டே போவோங்க. எப்போ அமைதியாக இருப்பாங்கன்னா 2 பேர், எங்கள் அப்பா ஒரு பக்கம் அம்மா ஒரு பக்கம் போனோன்னு தான் சண்டை இல்லாமல் இருக்கும். வெளியில் வருவாங்க, வாசல்ல இருந்து சண்டையை ஆரம்பிப்பாங்க. அது எது வரைக்கும் நடக்கும்னா வீடு வரைக்கும் நடக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இதை விட ஒரு அற்புதமான காரணம் சொல்கிறேன். எங்கள் வீட்டில் நடந்த சண்டைக்கு நீங்கள் எதுக்கெல்லாம் சண்டை போட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை நல்ல மனைவியாக இருந்தால் நல்ல புடவை கேட்டு சண்டை போட்டிருக்கலாம். கணவன் ஏதாவது ருசியாக வச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கலாம், மேபி கேட்டிருக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டில் நடந்த சண்டையை நான் சொல்கிறேன் பாருங்கள். வீட்டில் ஒரு நாள் நாங்கள் குளிக்கிற சோப்பு காணாமல் போயிடுச்சு. என்ன சோப்பு? குளிக்கிற சோப்பு காணாமல் போயிடுச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா எலி தூக்கிட்டு போயிடுச்சு. எது தூக்கிட்டு போயிடுச்சு? எலி தூக்கிட்டு கடிச்சிட்டு போயிடுச்சு. எங்கள் அப்பா சோப்பு எங்கேன்னு கேட்டார். எங்கள் அம்மா தொலைன்னு பார்த்தா கடைசியில் எலி கடித்த மிச்ச சோப்பு இருக்குது, அதை கொண்டே கொடுத்தாங்க. சண்டை போட்டார் பாருங்க. அருமையான காரணம் எங்கள் அப்பாவுக்கு கிடச்சிது. சரி, இந்த சோப்பை வச்சு எத்தனை நாள் சண்டை போட்டிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? சும்மா சொல்லுங்களேன். உங்கள் வீட்டிலே இருந்தால் எத்தனை நாள் சண்டை போட்டிருப்பீங்க? அவர் சும்மா ஜஸ்ட்டு சொல்லுங்க. ஒரு நாள். ஐயோ, பரலோக குடும்பம். அப்புறம் அடுத்தது ஒரு 2 நாள் போட்டிருப்பீங்களா? ஒரு வாரம். அடுத்த சோப்பு வாங்குற வரைக்கும் ஒரு வாரம். அவங்க சோப்பு வாங்குறதுக்கு 1 மாதம் ஆகுங்களா சிஸ்டர்? மேபி 1 மாதம் ஆகிற மாதிரி இருந்தால், நல்லா குளிக்கிற மாதிரி இருந்தால் 2 வாரத்தில் தீரலாம். இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சி குளிக்கிறாங்கன்னா ஒரு மாதம் வச்சுருக்கலாம். ஓகே, மேபி அப்படி யூஸ் பண்ணாங்கன்னா ஒரு மாதம் சண்டை இல்லாமல் இருந்திருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். நான் குறைஞ்சது சொல்கிறேன் பாருங்க. இந்த சோப்புக்காக மாத்திரம் எங்கள் வீட்டில் ஒரு 5 வருஷம் சண்டை நடந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். எப்போ பாரு கேட்பார். அந்த சோப்பு நாயத்தை வச்சு எங்கள் அம்மாவை அடிப்பார். இதில் நிறைய வெரைட்டி இருக்குது, நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் முக்கியமான இது ஒரு காரணத்தை சொல்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பம் நாங்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்னொன்று, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையிலும் பல பாவங்களும் பிடித்து கொண்டது. அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கே தெரியாமல் ட்ரக் அடிக்ட் ஆகி மாறிவிட்டேன். வீட்டுக்கு தெரியாது. வீட்டில் ரொம்ப நல்ல பையன், என் சகோதரர்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஆனால் போதை மருந்துக்கு நான் பள்ளி பருவத்திலேயே அடிமையாகி போனேன். ஆமென். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றிலிருந்தும் எங்களை தொட்டு தூக்கி சுகமாக்கினார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். உண்மையா எந்த நிலையில் கடைசியில் இருந்தோம் தெரியுங்களா? யாருக்கும் தெரியாது. எங்கள் குடும்பம் எல்லாரும் சேர்ந்து வீட்டில் ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. என்னென்னா, சூசைட் பண்ணிக்கலான்னு. என்ன பண்ணிக்கலாம்? சூசைட் பண்ணிக்கலான்னு நினச்சோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் அந்த சமயத்தில் தான் கொஞ்சம் இந்த ஜெபத்துக்கெல்லாம் வர ஆரம்பிக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் ஸ்டார்டிங். எனக்கு ஜெபனா என்னன்னே தெரியாது. ஏன்னா அடிக்கடி எங்கள் அண்ணன் இருக்காங்க, இங்கே கூட இருக்கிறார், ரவி அண்ணன்னு சொல்லிட்டு. எனக்கு பெரியப்பா சன்னுதான் அவர். என்னை எங்கேயாவது ப்ரேயருக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. அவர் எப்பயாவது கூட்டிகிட்டு போவாங்க. நான் பல நேரத்தில் போகாமல் டிமிக்கு கொடுத்து இருந்துக்குவேன். அப்புறம் காலங்கள் கடந்து போயிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் ஆண்டவர் என்னை தொட்டார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உண்மையாகவே வாழ்க்கையை மறுரூபமாக்கினார். நான் உண்மையாக ஜெபத்துக்கெலாம் போகிற ஆளுகளே கிடையாது. ஏன்னா நம்மெல்லாம் கத்தோலிக்க குடும்பம் அல்லவா. ஆகிய கரங்களை தட்டுவது நமக்கு ஒரு அலர்ஜியான விஷயம். ஜெபம் என்றால் அது ஒரு புரியாத விஷயம். ஜெபம் என்பது புரியாத ஒரு பாஷை. பிரைஸ் தி லார்ட். எதுக்கு ஜெபம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எதுவுமே விரும்பாமல் இருந்த ஒரு சூழ்நிலை. ஒரு நாள் பார்த்திங்கன்னா, ஒரு அம்மா எங்கள் வீட்டு பக்கம், நாங்கள் வீடு தொலாவிட்டு நடந்துகிட்டு இருந்தோம். டூலெட்டு ஒரு போர்டு ஒரு வீட்டில் போட்டுருந்துச்சு. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான். நாங்கள் அவசரமாக வீட்டை காலி பண்ணணும். அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நல்லா பழகினாங்க. அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு வீட்டை போய் காமிச்சாங்க. அந்த வீடு எங்களுக்கு பத்தாது. நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தோம். அப்போது எங்கள் சகோதரர்கள் 3 பேர், எங்கள் அம்மா அப்பா எல்லோரும் சேர்ந்து இருக்கிறதுக்கு அவ்வளோ அந்த வீடு பத்தாது.
ஆனால் அந்த தாயார் பார்த்திங்கன்னா என்னை பார்த்துட்டு அங்கே வீட்டு கிச்சனுக்குள்ளே முதல் முறையாக பார்க்குறோம். அவங்க வீட்டு கிச்சனுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு கிச்சன்லேருந்து எங்கள் வீட்டையும் காட்டுறோம், அதுதான் எங்கள் வீடுன்னு. சரி எல்லாம் பேசிட்டு வந்துட்டோம். திடீர்னு ஒரு நாள் ஒரு புதன்கிழமை அந்த அம்மா எங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கிது. எதுக்குன்னு கேட்டால், எங்கள் வீட்டில் ப்ரேயர் நடத்துகிறப்பா வரீங்களான்னு கேட்டாங்க. ப்ரேயரா? நான் அப்படியே வாயை பொழந்துட்டேன். அம்மா நீங்கள் பேசுகிறதெல்லாம் சரி, ப்ரேயர் எனக்கெல்லாம் ஒத்து வராது. என்னது ஜெபம் என்பது எனக்கு ஒத்து வராது, என்னை விட்டுருங்க அப்படின்னு. ஆனால் அவங்க வந்து ரொம்ப பாசமாக பேசுகிறாங்க. சரி நான் என்ன பண்ணேன், அவசர அவசரமாக ஒன்று பண்ணுங்க, ப்ரேயர் எங்கள் அம்மா மாதிரி ஆளுக்கு வேணால் செட் ஆகும், அவங்கள வேணால் கொண்டு வந்து விடுறேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை அவசர அவசரமாக கிளப்பினேன். அம்மா அவங்க ப்ரேயர் எதை நடத்துகிறாங்களாம்மா, அது உனக்கு தான் கரெக்டாக இருக்குமா, நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். எங்கள் அம்மாவும் அவசர அவசரமாக, என்னடா நீ சும்மா இருடா வேலை இருக்கிறா. இல்லை அந்த அம்மா தொந்தரவு பண்ணிட்டு இங்கேயே நிற்கிறாங்க, வாசலே நிற்கிறாங்க, நீ அவசரம் சீக்கிரமாக கிளம்பி வான்னு சொல்லி எங்கள் அம்மா அவசர அவசரமாக கிளப்பி அவங்க வந்து எல்லாம் பேசி எங்கள் அம்மாவெல்லாம் கிளம்புறத பார்த்துட்டு தான் கிளம்பினாங்க. தம்பி உனக்கு வீடு தெரியுங்களா, இப்போ அம்மாவை கூட்டிகிட்டு வந்துருங்க. நானும் அவசர அவசரமாக எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போய் அங்கே வாசலில் விட்டுட்டு வரலான்னு பார்க்கும்போது நல்லா ஜைஜாண்டிக்காக 2 பேர். ஒருத்தர் பேர் ஃப்ரான்சிஸ், இன்னொருத்தர் பேர் ஆர்த்தர். அந்த ஆர்த்தர் என்கிறவர் இப்பொழுது மரித்து விட்டார். ஆனால் 2 பேர் பார்த்திங்கன்னா நல்லா குண்டாக இருப்பாங்க. என்ன பண்ணாங்க, நான் ரொம்ப அந்த டைமில் பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். ஏன் தான் வாழ்கிறோங்கிற அளவுக்கு இப்படி இருப்பேன். அந்த மாதிரி தான் இருக்கிறேன். இவங்க 2 பேர் என்ன பண்ணாங்கன்னா, ப்ரேயருக்கு பிரதர் ஒரு 5 நிமிஷம் உட்காருங்கனாங்க. ஐயோ வேண்டாம் பிரதர் அப்படின்னு. 2 பேர் சிரிச்சிட்டே இருக்கிறாங்க. சிரித்து பிரைஸ் லார்ட் பிரதருங்கிறாங்க, எல்லாம் சொல்கிறாங்க. ஒரு கொஞ்ச நேரம் உட்காருங்கன்னாங்க. இல்லை பிரதர் எனக்கு அர்ஜென்ட்டு வேலை. எனக்கு வேலையும் கிடையாது ஒன்றும் கிடையாது, ஆனாலும் அர்ஜென்ட்டு வேலைன்னு சொல்கிறேன். அவங்க இப்போ என்ன பண்ணாங்க, நெருக்கி பிடிச்சிக்கொண்டே உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சவங்க சும்மா இருந்தாங்களா, வலது பக்கம் ஒருத்தர் இடது பக்கம் ஒருத்தர் 2 பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த கையை அவரோட கையை இப்படி உள்ளே விட்டு பிடிச்சிக்கிட்டாரு. இந்த பக்கம் எனக்கு முன்னப்பட அவங்கள பழக்கமே இல்லைங்க, சத்தியமாக சொல்கிறேன், அவங்கள எனக்கு தெரியவே தெரியாது. அதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை அவங்கள. அவர் ஒருத்தர் இந்த பக்கம் கையை வளைச்சி பிடிச்சிட்டாரு, இந்த பக்கம் ஒருத்தர் கையை வளைச்சி பிடிச்சிட்டாரு. 2 பேரும் பிடிச்சி உட்கார வச்சுட்டாங்க. எனக்காக உள்ளேருந்து பல பாஷைகள் வருகிறது. எனக்கு பொத்துக்கிட்டு வருது ஆத்திரம். ஆனால் திரும்பி பார்த்தா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆட மனுஷங்களாயா நீங்கள், சிரிச்சே கொள்றீங்களே அப்படின்னு பார்த்தா கையை பிடிச்சி வச்சுட்டாங்க, விடவே மாட்டேங்கிறாங்க. ப்ரேயரும் ஆரம்பிச்சிட்டார். இன்னொரு பிரதரு அவர் வசனமாக சொல்கிறாரு, எனக்கு எந்த வசனம் மண்டைக்குள்ளே போக மாட்டேங்குது. ஐயா என்னை விட்டுருங்க, நான் விட்டு கெஞ்சுறேன், என்னை விட்டுருங்க, எங்கள் அம்மாவை விடத்தான் வந்தேன், நான் ப்ரேயருக்கெலாம் வரல, என்னை விட்டுருங்க, எங்கள் அம்மா இருக்கிறாங்க, அவங்க சந்தோஷமாக ப்ரேயர் அட்டன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வருவாங்க, என்னை விட்டுருங்கங்கிறேன். கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்க 2 பேரும் நல்லா டைட்டாக பிடிச்சி வச்சுட்டு இந்த பக்கம் பார்த்து நான் ஒருத்தட்ட அந்த ஆர்த்தர்கிட்ட சொன்னேன், தயவு செஞ்சு விட்டுருங்க, ஏதாவது பேசிட போகிறேன் அப்படிங்கிறேன். அவர் பரவாயில்ல பேசுங்கிறாரு. இதுக்கு மேலே என்ன பண்ணுறது, அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டாங்க. உட்கார்ந்த கடைசியாக ஒன்று மட்டும் தெரிஞ்சதுங்க, அந்த சகோதரன் ஜெபிக்க ஆரம்பித்தார். வாழ்க்கையில் முதல் முறையாக கண்ணை மூடுங்கன்னு சொன்னார். கண்ணை நான் மூடவே மாட்டேன், ஏன்னா யாரையும் நம்புறது இல்லைல்ல. அதனால் ஜெபம் பண்ணும்போது அந்த முதல் முறையாக வீட்டில் ஜெபம் பண்ணுற பழக்கமே கிடையாது. அப்போது அவர் கண்ணை மூடி ஜெபம் பண்ணலான்னு சொல்லி சொன்னார். கண்ணை மூடத்தை ஆரம்பித்தேன். உண்மையாக சொல்கிறேன், இந்த மாதிரி டியூப்லைட் வெளிச்சம் ஒரு 1000 டியூப்லைட் வெளிச்சத்தை போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஒளி என் கண்களை நிரப்பினதை நான் கண்டேன். ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஒரு 1000 டியூப்லைட் வெளிச்சம் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு வெளிச்சம் என்னை நிரப்புகிறது. ஆமென். கண்ணை திறக்கவே முடியல. கண்ணை திறந்து பார்க்க ட்ரை பண்ணுறேன், முடியவே இல்லை. உண்மையாக சொல்கிறேங்க, இது நான் கூட்டி குறைச்சி எதுவுமே பேசலை. எனக்கு ஜெபம்னா பிடிக்காது, ஆனால் என் கண்களை திறக்கவே முடியல. கண்ணில் வெளிச்சம் இல்லை, நான் பார்க்குறது எல்லாம் ஒரு பெரிய வெளிச்சமாக இருக்குது. ஆனால் அந்த வெளிச்சத்துக்கு மத்தியில் நான் திறக்கணும்னு பார்க்குறேன், ட்ரை பண்ணி பார்க்குறேன், முடியல. ஆண்டவருடைய வெளிச்சம் என்னை நிரப்பினது. ஆமென், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் அது நிரம்ப பார்க்குறேன். எனக்குள்ளிருந்து ஒரு அசுத்த கிரிகள் வெளியேறி கொண்டே இருக்கிறது. நான் பார்க்குறேன் கருப்பு கருப்பா, உண்மையாக சொல்கிறேன், கருப்பு அப்படியே வெளியே போய்கிட்டே இருக்குது. அதையும் பார்க்குறேன், வெளிச்சத்தையும் பார்க்குறேன்.
வெளிச்சம் நிரப்ப 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 என் கண்ணில் இருந்து தார தாரையாய் கண்ணீர் வந்து கொண்டே இருக்கு. தார தாரையா அப்படி நான் முதல் முறையாய் நான் ஜெபிக்கிறேன். ஆமென். அது 1999 நடந்த சம்பவம் அது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கண்ணீரை விட்டு அழுது அழுது ஜெபம் பண்ணினேன். ஆண்டவர் என்னை நிறைத்தார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஆமென். உண்மையாக ஆண்டவர் என்னை தொட்டார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதுக்கப்புறம் என்னை கையை பிடிச்சிட்டு இந்த 2 பேர் சொல்கிறாங்க, பிரதர் நீங்கள் வந்ததுக்கும் உங்கள் முகம் பயங்கர வெளிச்சமாக மாறிடுச்சு. நான் ஒரு பார்வை அவங்கள பார்த்தேன், அட பாவிகளா உட்கார வச்சு என்னத்தையோ பண்ணிட்டீங்கயா அப்படின்னு. ஆமென். ஆனால் ஆண்டவர் என்னை தொட்டு சுகமாக்கி விடுதலை கொடுத்து அற்புதமான செயலை செய்தார். ஆமென். ஆமென். இங்க பாருங்க, அன்னையிலிருந்து எனக்குள்ள ஒரு சமாதானத்தை ஆண்டவர் உண்டு பண்ணினார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அந்த சமாதானத்தை இதுவரைக்கும் எந்த சக்தியாலும் பிடுங்க முடியவில்லை. ஆமென். ஆமென். எவ்வளவோ சூழ்நிலைக்கு மத்தியில் ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். இங்கே பாருங்க, உண்மையாக நானும் ப்ரேயருக்கு வர ஆரம்பித்தேன். 99 சந்திக்கப்பட்டேன். 2000 ஃபுல் டைம் ஊழியத்துக்கும் வந்துட்டேன். ஆமென். என்னன்னே தெரியாது, ஆனால் ஊழியத்துக்கு வந்தாச்சு. ஆமென். ஒரு சகோதரர் லாரன்ஸ் அவங்க இருந்தாங்க, அவர்களுக்கு கூட இருந்து பணிகளை செய்ய ஆரம்பித்தேன். என்னன்னே தெரியாது, ஆனால் ஆண்டவருக்காக பணி செய்ய ஆரம்பிக்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு என்ன நிறைச்ச அந்த காரியத்தை பார்த்தேன். அவ்வளோதான், அந்த ஒரு மகிழ்ச்சி மட்டும்தான் எனக்குள்ளே இருந்தது. எதையும் யோசிக்காமல் நடக்க ஆரம்பித்தேன். பாருங்க, ஜெபத்துக்கு போவோம், எப்படி தெரியுமா, கையில் காசு இருக்காது. ஏன்னா நாங்கள் தங்க வேலை செய்து கொண்டிருந்தோம். அது உங்களுக்கு தெரியும், கோயம்புத்தூரில் இந்த பாம் பிளாஸ்ட்டுக்கு அப்புறம் எல்லா வேலைகள்லாம் போய்விட்டது. இப்போ எல்லாம் போயாச்சு, கையில் காசும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஜெபம் பண்ணுறதுக்கு ப்ரேயருக்கு கிட்டத்தட்ட நான் இருக்கும் இடத்துலேருந்து எங்களுடைய மைக்கேல்ஸ் கத்தீட்ரல் என்று டவுன் ஹாலில் ஆலயம் இருக்கிறது, அங்கே ஒரு ப்ரேயர் நடக்கும். அங்கே ராண்டி ஹால் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல நான் வீட்டிலேருந்து நடந்தே போவோம். ஆமென். நடந்தே போவோம், 5 கிலோமீட்டரு நடந்தே ரிட்டர்ன் வருவோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்படி ஒரு சில வருடங்களாக போய் பழக ஆரம்பித்தேன். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த மாதிரி இரவு நேரத்தில் போய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க ஆரம்பித்தேன். டெய்லியும் போய் நான் இரவு நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம். பகலில் ஏதோ ஒரு வேலையை செய்வோம், இரவு நேரத்தில் வந்து வார்த்தையை கேட்போம். அப்படி கிட்டத்தட்ட 5-6 வருடங்களாவது ஆண்டவருடைய வார்த்தையை டெய்லி நைட்டு போய் கேட்போம். விடிய காலையில் ஆயிரும். விடிய காலம் ஆன உடனே அந்த விடிய காலையில் வந்து ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஆமென். ஆண்டவருடைய அளவில்லாத அபிஷேகத்தை ஊற்றுவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். உண்மையாகவே இந்த இரவு நேரத்தில் ஆண்டவரை தேடி வந்திருக்கிற உங்களுடைய வாழ்வில் அற்புதமான மாற்றத்தை செய்வார். ஆமென். அவருடைய அபிஷேகத்தை உங்கள் மேலே ஊற்றுவார். ஆண்டவர் உங்களுடைய இருளை போக்கி ஆண்டவருக்காக பிரகாசிக்கிற, தேவனுக்காய் எழும்புகிற, ஆண்டவருக்காக சாட்சியிடுகிற ஒரு மக்கள் இனமாக ஆண்டவர் நம்மை வைப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நிச்சயமாக அதற்காகத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். ஒருவேளை நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருக்கலாம், அவைகளெல்லாம் போராட்டம் நிறைந்ததாக, அவைகளெல்லாம் தடைகள் நிறைந்ததாக காணப்படலாம். ஆனால் ஆண்டவருடைய வல்லமை உங்களை தொடும் பொழுது தேவனின் சகலவற்றை உங்களுடைய வாழ்வில் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஆண்டவர் இந்த வியத்தகு ஒளிக்குள்ளாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இதே வார்த்தை தான் நம்ம மத்தேயு நற்செய்தி நூலில் பார்க்கிறோம். நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். மலை மேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. ஆண்டவர் நம்மை உலகுக்கு நம்மை வெளிச்சமாய் வைக்கிறார், ஒளியாய் வைக்கிறார். ஆகையால நம்முடைய வாழ்க்கையானது மறைவாய் இருக்க முடியாது. ஆமென். ஒரு நாளும் அது மறைந்திருக்க மாட்டாது. பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய வாழ்க்கை ஒருவேளை ஒதுக்கப்பட்டதாக, இல்லை நீங்கள் மறைந்திருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம். ஆண்டவர் அப்படிப்பட்ட நிலையில் உங்களை விடவே மாட்டார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். உண்மையாக நான் சொல்கிற மாதிரி, நான் எப்படிலாம் என்ன மறைச்சிக்குவேன்னா, வீட்டுக்குள்ளே ஒரு சொந்தக்காரர் வந்தாங்கன்னா கட்டல் கடியில் போய் ஒளிஞ்சுக்குவேன். பிரைஸ் தி லார்ட். பேசுறதுக்கு எதிர்கொள்கிறதுக்கு ஒரு தயக்கம், வெக்கம், கூச்சம். இது மட்டும் இல்லை, நான் எப்பொழுதும் எங்களுடைய ஆலயம் புலிகுளத்தில் அந்தோனியார் பங்கு, எங்கள் பழைய கோயில் இப்போ வந்தீங்கன்னா கொஞ்சம் புது மாடல், அந்த புது மாடல் கட்டி 20 வருஷத்துக்கு மேலே இருக்கும், 20-30 வருஷம் இருக்கலாம்.
ஆனால் அந்த பழைய கோயிலிருந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இடம் எதுன்னா அந்த கதவு இருக்குது பார்த்தீங்களா, கதவுடைய பேக் டோர் அந்த பின்னாடி போய் நின்றுக்குவேன். மாஸ் அட்டன் பண்ணுறதெல்லாம் கதவுக்கு பின்னாடி இருந்து தான் அட்டன் பண்ணுவேன், முன்னாடி வரவே மாட்டேன். ஆமென் ஆமென், பிரைஸ் தி லார்ட். இங்கே பாருங்க, அப்படி இருந்த என்னத்தான் ஆண்டவர் தரன்னு இழுத்துட்டு வந்தார். ஆமென் ஆமென். உங்களை ஆண்டவர் அழைத்து கொண்டு மேன்மையான இடத்துல வைக்க வல்லவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆண்டவர் நிச்சயம் நம்மை நடத்துவார். இங்கே பாருங்க, இன்னொன்று, எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர், அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். ஆமென். இங்கே பாருங்க, நம்முடைய வெளிச்சம் முதலாவது எங்கே தர வேண்டும்னா அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஒளியானது நம்முடைய வீட்டை நிரப்ப வேண்டும், நம் வீட்டில் இருக்கிற அனைவருக்கும் இந்த வெளிச்சம் தெரிய வேண்டும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். இங்கே பாருங்க, நமக்குள்ளாக கிறிஸ்துவின் ஒளி நமக்குள் உண்டாய் இருக்கிறது என்று சொன்னால் அது நிச்சயம் நம்முடைய குடும்பத்தில் பிரதிபலிக்காமல் இருக்கவே இருக்காது. ஆமென் ஆமென். இங்கே பாருங்க, எங்கள் வீடு நான் சொன்னேன் தூய கத்தோலிக்க குடும்பம்னு சொன்னேன். எங்கள் அப்பா நாங்கள் ப்ரேயருக்கு போயிட்டு வந்தோடனே நைட்டெல்லாம் அப்படியே திருடன மாதிரி வீட்டுக்குள்ளே வரும்போது அவர் கதவை நாங்கள் நைஸாக திறப்போம். ஆனால் அந்த நேரத்தில் எந்திரிச்சு 4 கெட்ட வார்த்தையிலையாவது எங்களை திட்டுவார். ஆமென். திட்டுவார். ஆனால் அதையெல்லாம் பொறுத்து சகித்து கொண்டு ஆண்டவருக்காக பொறுமையாய் ஓட 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 எங்கள் குடும்பத்தை ஆண்டவர் தொட ஆரம்பித்தார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் பாரு, முதல்ல ஒவ்வொரு சகோதரர்களாய் தொட்டார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எனக்கு நற்செய்தியெல்லாம் சொல்லவும் தெரியாது. ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஜெப கூட்டத்திற்கு எத்தனை பேர் வந்தாங்க தெரியுங்களா? நான் போய் எங்கள் அண்ணன், என் இளைய 2வது அண்ணன் இருக்கிறாங்க, எனக்கு யார்ட்டையும் பேசுறதுக்கு தயக்கம். இந்த எங்கள் 2வது அண்ணன் ப்ரேயருக்கே வரமாட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன், இவர்கிட்ட போய் சொல்லுவேன். இவர் போய் ஊருக்கே சொல்லிடுவார். சொல்லிட்டு வந்துட்டு, டே நான் 4 பேர்த்துக்கு சொல்லிட்டேன், அவங்கள என்ன பண்ணுறதுன்னு கேட்பார். அப்படியா, கூட்டிகிட்டு வான்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றது, ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறது. அடுத்தது மறுபடியும் இவர்கிட்ட சொல்லி விடுறது. இவர் போய் இன்னும் போய் ஒரு 4 பேர்கிட்ட சொல்லுவார். சொல்லி 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 எத்தனை பேர் தெரியுங்க வந்துட்டாங்க? கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் வந்து நிற்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். இப்படியே ஒன்றும் தெரியாமையே ஒரு 25 பேர் அப்படியே ஆண்டவர் தொட ஆரம்பித்தார். அது நம்மை குடும்பத்திலும் சரி மற்றவர்களுக்கு பற்றிலும் சரி ஆண்டவர் நற்செய்தியை பரப்ப ஆரம்பித்தார். ஆமென் ஆமென். இங்கே பாருங்க, நல்லா டிகிரி படித்து, நல்ல தியாலஜி படித்து, நல்ல பிலாசபியெல்லாம் படிச்சுட்டு தான் வந்து ஓகே, அது படிக்கிறதுக்கு குருவானவர்கள் இருக்கிறாங்க, சந்தோஷம். ஆனால் நம்மளுடைய சாட்சி வாழ்வு என்பது எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா ஆண்டவர் தொட்ட நாள்லேருந்தே ஆரம்பிக்கிறது. ஆமென், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இங்கே பாருங்க, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரிஞ்சதில் ஒன்று தான் தெரியும். என்ன தெரியுங்களா? அழ தெரியும். ஆமென். ஒரு சகோதரரை பார்த்தேன்னு வைங்களேன், அழுதுகிட்டே இருப்பேன். ஆண்டவரே இந்த சகோதரனை தொடுங்க ஆண்டவரே, இந்த சகோதரனுக்கு ஏதோ ஒன்று செய்யுங்க ஆண்டவரே, அழுதுகிட்டே இருப்பேன், அழுதுகிட்டே இருப்பேன். ஆனால் ஆண்டவர் அந்த சகோதரை தொட்டு விடுவார். ஆமென். நான் அப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருக்காக யாரெல்லாம் பார்த்து அழுதேனோ அவர்களெல்லாம் ஆண்டவர் தொட்டார். நான் இந்த ப்ரேயருக்கு போயிட்டு வருவேன், வர வழியில் என் மாமா பையனை பார்த்தேன். அவன் நல்ல தண்ணி அடிச்சுட்டு இப்படி நின்றுருக்கிறான். சொல்லுங்க பாஸ் அப்படின்னா, இவன் சொல்லுங்க பாஸ்னோடனே எனக்கு மனசு உடஞ்சே போச்சு. ஐயோ மாமா பையன் இப்படி நிற்கிறானே. அவனுக்காக அழுதுகிட்டே வீடு வரைக்கும் வந்தோடனே எங்கள் அண்ணன் கேட்டாங்க, 2வது அண்ணன், ஏன்னா அவர் தான் ஃபயரான ஆள். 2வது அண்ணன், அவர் பேர் நாதன். ஏன்டா இப்படி கண்ணெல்லாம் வீங்கி அழுது வந்திருக்கிறேன்னு கேட்டான். இல்லைடா, நான் வழியில் இவனை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப மனசு உடஞ்சிருச்சு. அந்த சகோதரன் பேர் மோசஸ், எங்கள் தெரியும். அவர் தங்க வேலையெல்லாம் செய்துட்டு இருக்கிறவர் தான். அவர் இந்த மாதிரி பார்த்தேன்டா, நல்லா தண்ணி அடித்து நின்றுருந்தான். அவனை பார்த்தோன்னே எனக்கு தாங்க முடியல, இது என்னன்னு தெரியல, அவனுக்காக அழுதுகிட்டே வந்தேன்டா அப்படின்னு சொன்னேன். அப்படியா? பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் அவர் மோசஸ் ரெடி ஆகிட்டார். இப்போது நான் என்ன செய்வது என்று கேட்கிறார். இப்படி தான் ஒவ்வொருத்தராக வருவாங்க, சொல்லுவோம் நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் அப்படியே தொட ஆரம்பித்தார். பிரைஸ் தி லார்ட். அதே மாதிரி நாங்கள் என்ன பண்ணுவோம், நானும் அந்த மோசஸும் ஒரு நாள் என்ன பண்ணோம்னா, போய் ஒரு தெருவு இருந்துச்சு, அந்த தெருவுக்குள்ளே எல்லாம் சந்து இப்படி இறக்கமாக போகும்.
எல்லா வீட்டுக்காக ஜெபம் பண்ணிட்டு போனோம். ஆண்டவரே இந்த வீட்டில் இருக்கிறவங்கள தொடுங்க, இந்த வீட்டில் இருக்கிறவங்கள தொடுங்க அப்படிலாம் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போகிறோம். போயிட்டு வந்தோடனே ஒரு சின்ன பையன் எங்களை எதிர்கொண்டு வந்தான். அண்ணா எதுக்குண்ணா வந்தீங்க? டேய் நாங்கள் ஜெபம் பண்ணுறதுக்காக வந்தோம்டா அப்படின்னு எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு கூட்டிகிட்டு போனான். கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டுக்குள்ள உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். ஆண்டவர் அந்த குடும்பத்தை தொட்டார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அந்த சகோதரன் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்காக இன்றைக்கும் சாட்சியாய் நிற்கிறான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அந்த குடும்பத்தையே ஆண்டவர் மாற்றினார். ஆமென். இங்கே பாருங்க, இப்படி ஆண்டவர் நம்மை நடத்த சித்தமாக இருக்கிறார். நம்மளுடைய வெளிச்சமானது நம்முடைய குடும்பத்திலும் அதே போல் அந்த இறைவார்த்தை சொல்லுகிறது, இவ்வாறு உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிருக. ஆமென். நம்முடைய வெளிச்சம் முதலாவது நம்முடைய குடும்பத்தில் ஒளிர வேண்டும். நாம் மற்ற மனிதர் முன்பாக நம்முடைய ஒளி வீச வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். இதற்காகத்தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இங்க பாருங்க, மற்ற தேவைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், என்னென்ன சங்கடங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ, நீங்கள் ஆண்டவருக்காக ஒளி வீசும் பொழுது, நீங்கள் ஆண்டவருக்காக எழுந்து நிற்கும் பொழுது, உங்களுடைய வெளிச்சம் மனிதர் முன் ஒளிரும் பொழுது, உங்களுடைய சகல விதமான தேவைகளையும், உங்களுடைய எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இதை நாம் புரிந்து கொண்டவர்களாக, இதை நாம் தெளிந்து நாம் ஓடும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வருவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எங்க ஆண்டவருக்கு ஓடினா நாங்கள் என்ன பண்ணுறது? சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது? நான் உங்களுக்கு முழு நேரமாக ஓட சொல்ல, நீங்கள் என்ன நிலையில் இருக்கிறீங்க, இருக்கிற நிலையில் ஓடுங்க. ஆமென். வேலை செய்கிறீங்களா? வேலை செய்கிறதுக்கு மத்தியில் ஆண்டவருக்காக ஒளி வீசுங்க. ஆமென். ஆமென். டீச்சராக இருக்கிறீங்களா? பெரம்பு வச்சு தான் சொல்லி கொடுப்பீங்களா? இப்போ எங்கே பெரம்பை விடுறதில்ல. ஆமென். இருந்தாலும் அந்த இடத்துல ஒளி வீசுங்கள். ஆமென். எங்களுடைய உண்மையாக ஊழியத்தில் நிறைய டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. டீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை பற்றி அதிகமாக சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அப்படி நற்செய்தி அறிவித்து அநேக மக்களை உருவாக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆமென். விவசாயம் பண்ணக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எந்த நிலையிலும் ஆண்டவர் நம்மை ஒளிர்விக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். ஆமென். ஒருவேளை நம்ம அதை செய்து கொண்டிருக்கலாம், ஆனால் நாம் தொடர்ந்து செய்ய 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 உடைய வாழ்க்கையினுடைய சூழல்கள் தலைகளாக மாறும். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நான் ஸ்லோவாக சொன்னால் என்ன அர்த்தம்னா, நீங்கள் சத்தமாக சொல்லணும்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹலோ. பிரைஸ் தி லார்ட். இன்னும் பத்தலையே. பாட்டிமா சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். பாட்டிமா தான் தைரியமாக சொல்கிறாங்க. சொல்லுங்க அக்கா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, இங்கே பாருங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நம்மை ஒளி வீசும்படி சொல்லுகிறார். ஆண்டவருடைய நாம் ஒளியின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இயேசு பார்த்தீங்கன்னா 12 இந்த யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கலாம். மீண்டும் இயேசு மக்களை பார்த்து, உலகின் ஒளி நானே, என்னை பின்பற்றுபவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்றார். ஆமென். ஆமென். இந்த வசனம் என்ன சொல்லுது? என்னை பின்தொடரும் எவரும் பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்று சொல்லுகிறார். ஆமென். என்ன கொண்டிருப்பார்? என்ன கொண்டிருப்பார்? ஆமென். வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார்கள். அவர்கள் இருளில் நடக்க மாட்டார்கள். இங்க பாருங்க, இயேசு இதை திட்டமாக சொல்றார். நாம் இருளில் நடக்க மாட்டோம் என்று இயேசு கேரண்டியாக சொல்கிறார். யாரை பற்றி? யாரை பற்றி? இயேசுவை பின்பற்றுகிற நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஹலோ. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நாம் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்போம், இருளில் நடக்க மாட்டோம் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் அவ்வளோ தூரம் எதிர்பார்ப்போடு சொல்லுகிறார். இந்த எதிர்பார்ப்பை நாம் நிறைவேற்றுவோமா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இங்கே பாருங்கள், நாம் நினைக்கலாம், ஐயோ இந்த பிரச்சனையோடு நான் எப்படி ஓடுவேன், இந்த ஒரு சூழ்நிலையோடு நானே, என்னுடைய வாழ்க்கையே தலைகீழாக இருக்குது, என் வாழ்க்கையே சாட்சியாக இல்லை,
நானே பலவீனமாக இருக்கிறேன் அக்கா, நானே சோர்வாக இருக்கிறேன் அண்ணா. பிரைஸ் எல்லாம். ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இதற்கு மத்தியில் ஆண்டவர் நம் மீது ஒரு எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறார். நாம் ஒளியை கொடுப்போம், இருளை வெறுப்போம் என்ற ஒரு நம்பிக்கை இயேசுவுக்குள்ளாக இருந்தது. பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். ஆண்டவர் அதை செய்யத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆமேன், ஆமேன். இங்கே பாருங்க, அடுத்தது யாரெல்லாம் இருளில் நடக்கக்கூடியவர்கள் என்பதை ஒரு சில காரியங்களை பார்த்துட்டு அடுத்த இன்னும் ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். யோவான் நற்செய்தி நூலில் 3வது அதிகாரம் 19 21 முடிய, ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாய் இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதனால் தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. தீங்கு செய்யும் எவரும் ஒளியை வெறுக்கின்றனர். தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள். இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்து செய்கிறார்கள் என்பது வெளியாகும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். என்னன்னா, தீமை செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கிறார்கள். சொல்லுங்க பார்க்கலாம். ஹலோ, தீமை செய்யும் அனைவரும், நல்லா சொல்லுங்களேன். நாம் தீமை செஞ்சோம்னா என்ன செய்வோம்? ஒளியை வெறுப்போம். தீமை நமக்குள்ளே பெருகிட்டே இருந்துச்சுன்னு வைங்க, ஒரு சின்ன சின்ன பாவம், அந்த பாவம் குட்டி போட்டு பெருசாகி நிறைய வந்து தீமை பெருகிருச்சுன்னா என்னாகும்? ஒளியை வெறுக்க ஆரம்பித்து விடுவோம். இருள் நம்மை பற்றி கொள்ளுகிறது, பாவம் நம்மை பற்றி கொள்ளுகிறது, அசுத்தம், விபச்சாரம், வேசித்தனம் இவையெல்லாம் நம்மை பற்றி கொள்ளுகிறது. ஆகையால தான் இவைகளிலிருந்து வெளிவர வேண்டும், விடுதலை அடைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென், ஆமென், பிரைஸ் தி லார்ட். நாம் தீமையை வெறுக்கக்கூடியவர்களாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இது இன்னும் கொஞ்சம் ஆழமாக இந்த வசனம் பார்த்தீங்கன்னா ஏசாயாவின் புஸ்தகத்தில் 5வது அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கலாம். தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை ஒளியாக்கி ஒளியை இருளாக்கி கசப்பை இனிப்பாக்கி இனிப்பை கசப்பாக்குறவர்களுக்கு ஐயோ கேடு. ஹலோ, நான் சொல்கிறது எதாவது புரிஞ்சுதா? புரியவே இல்லை பிரதர். ஆமே, இந்த வசனம் தான் சொல்லுது. நான் ஒரு அடுக்குமொழியை பேசலை. வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஏசாயா 5:20 தீமை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை ஒளியாக்கி ஒளியை இருளாக்கி கசப்பை இனிப்பாக்கி, சொல்லுங்க, இனிப்பை கசப்பாக்குறவர்களுக்கு என்னது? நான் சொல்லிங்க, இறைவார்த்தை சொல்லுது. என்னது? பக்கத்தில் சொல்லுங்க, அக்காக்கு நல்லா சொல்லுங்க. மற்றவங்களுக்கு நம்ம ஈஸியாக சொல்லுங்களா? அப்படி பண்ணால் ஐயோ சொல்லுங்க, ஐயோ கேடுங்க. ஆமே, கேடுங்க. நம்ம ஒரு வழக்கம் வச்சுருப்போம். நமக்கு என்னென்னா, ஆலயத்துக்கு வரும்பொழுது நம்ம வானதூதர்களாக இருப்போம். ஆலயத்துக்கு வெளியில் என்ன பாவோம்? ஹலோ, நான் அதான் இது சாத்தானா? ஐயோ, சாத்தானே. அவங்க ஆலயத்துக்கு வெளியே சாத்தானாவே மாறிடுவோமா? சரி, அப்படியும் வாய்ப்பு இருக்கிறது. நமக்கு ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு சொல்லுவோம்ல, அதுபோல் எல்லாத்தையும் பின்னி பிசைகிறது. இதில் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுக்கிறது, பாவத்தை கொஞ்சம் எடுத்து சாப்பிட்றது. அப்புறம் பரிசுத்தம் வந்தால் அப்படி ஆண்டவர்கிட்ட போனால் அந்த ஒளியும் வாங்கிக்கிறது. ஆண்டவரை வெளிச்சத்தை கொடுங்க, வெளிச்சத்தை கொடுங்க, வெளிச்சத்தை கொடுங்க, ஆண்டவரை அபிஷேகத்தை கொடுங்க, ஆண்டவரை வல்லமையை கொடுங்க, ஆண்டவரை என்னை ஆசீர்வதிங்க, அதையும் கேட்போம். அப்புறம் இருளை வெளிச்சத்தை இருளாக்குறது போய் என்ன பண்ணுவோம்? கண்டதையும் பேசுவோம். ஹலோ அக்கா, அந்த வீட்டு அக்கா என்ன செஞ்சாங்கன்னு தெரியுமா? ஆரம்பித்தோம்னா தெருவே நார அடிச்சிருவோம். ஆமேன், ஆமேன், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனுக்கே அல்லேலூயா, ராஜனுக்கே சொல்லுவோம். அல்லேலூயா,
தேவனுக்கே அல்லேலூயா, ராஜனுக்கே தேவாதி தேவன் ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடுவார். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடுவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்ம அல்லேலூயா பாட்டு பாடும்பொழுது கரங்களை உயர்த்தி அல்லேலூயா பாட்டு பாடுவோம். ஆனால் கையை முறுக்கி நின்னோன்னு வச்சுக்குங்க, அவ்வளவுதான். இங்கே ஸ்தோத்திர பாடல், அங்கே போய் வேறொரு பாடல். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இங்கே பாருங்க, 2 எஜமானலுக்கு பணி செய்ய முடியாது. யாரோ ஒருத்தரை வெறுத்து ஒருத்தருக்காக பணி செய்யணும். இன்றைக்கி நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும், நம்ம யாருக்காக முழுவதும் வாழ போகிறோம். இது என்னன்னா, இதே திருவெளிப்பாட்டில் சொல்கிறது, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் என்ற ஒரு நிலை, வெதுவெதுப்பான ஒரு நிலை. அதாவது அது ஒரு தன்மை என்னென்னா, நமக்குள்ளே எப்பொழுதுமே நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம எப்படி வச்சுக்கிறோம்னா, ஒரு பக்கம் ஆண்டவரை தேடுவோம், உற்சாகமாக இருப்போம். ஆனால் இன்னொரு சமயத்தில் அசுத்தத்தை பேசி, ஆகாததை பார்த்து, தேவையில்லாத விஷயங்களை பார்த்து. ஹலோ, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதுவும் இன்றைக்கி நமக்கு ஒரு தூய நண்பன் ஒருத்தன் கிடச்சிட்டான். யார்? செல்ஃபோன். ரொம்ப ஒரு அருமையான நண்பன்.